பெண்களின் கண்ணீருக்கு பின்னாடி தமிழ்நாட்டு அரசு அமைதி காக்காது. இந்த பஞ்ச் டயலாக் சொன்னதும் நம்மளுடைய பொட்டங்களா பொட்டு மாமா, நம்மளுடைய பொட்டு மாமா தான் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள். மேடை ஏறின உடனே வீர வசனங்கள், பஞ்ச் டயலாக்ஸ், நாங்கள் உண்மையாகவே அப்படியே தலைகீழாக தமிழகத்தை மாற்றி விடுவோம் என்று சூளுரைத்தார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? சட்டமன்றத்துக்குள்ள போனா உண்மையாவே அவர் என்னென்னலாம் திரும்ப சொன்னாரு மேடையில் ஏறணும்னு, என் வாயில ஏதாவது வந்துரும், என் வாயை கிளப்பாதீங்க, ஏன் அது வரவே மாட்டேங்குதுன்னு தெரியல. சட்டமன்றத்துக்கு போனோன்னு அக்கா கேட்ட மாதிரி வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அவ்வளவு அமைதி, அவ்வளவு அமைதி. அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் பேசுவீங்க அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள், இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் எது ஒன்றத்தை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு இந்த முதலமைச்சர் பொறுப்பு? இங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் சொல்கிறார்கள். என்ன மாற்றம்? இங்க எந்த மாற்றமும் நடக்கல. இங்க திரை கவர்ச்சி, திரை மோகத்தை தவிர்த்து அதை தாண்டி இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு எம்எல்ஏவே காரணமா இருக்காருங்க. ஒரு செக்ஷுவல் அசால்ட்டுக்கு பின்னாடி, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு பின்னாடி, அதுவும் சொந்த கட்சியினுடைய பெண், ஒரு கட்சியினுடைய நிர்வாகிக்கே பாதுகாப்பு இல்ல. ஆனா அதிரடி புரட்சி சிங்கப்படை பெண் என்னங்க பண்ணும்? அதுவும் அமைதியா இப்படியே வேடிக்கை பார்க்கும். எத்தனை குற்றங்கள் நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பதற்கு சிங்கப்பெண் அதிரடி படையா? இதுவரைக்கும் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு உரிமை இருந்திருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், பெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய வழக்கின் போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பை அதுக்கப்புறம் கலைச்சிட்டாங்க. ஏன்? அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் விங் இந்த காவல்துறையை தாண்டி ஒன்னு இருக்க கூடாது அப்படின்னு. அப்படித்தான் பிங்க் பேட்ரோல், அப்படித்தான் ரோந்துப்படை, இது எல்லாமே கடந்த ஆட்சி காலத்திலும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு நீ எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் சிங்கப்பெண் அதிரடி படை என்கின்ற அந்த படைக்கு போய் விசாரணை கூட செய்ய முடியாது. அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, யாருனால இந்த பிரச்சனை ஏற்பட்டது, எப்படி ஆச்சு அப்படிங்கிற எந்த குறைந்தபட்ச விசாரணை கூட நடத்தக்கூடிய அதிகாரம் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கிடையாது. அப்போ ஒரு ஃபேண்டசியா ஒரு பேரை வைத்து விட்டால் இங்கே சிறப்பான மாற்றம் வந்துவிடும் என்று மக்களை ஏமாற்ற வைப்பது அழகா? இதுதான் உண்மையான தூய சக்தியா? இதுதான் மாற்று சக்தியா? இது ஒரு மாற்று சக்திக்கான அழகா? இப்படி மக்களை மேனிபுலேட் செய்து, மக்களை ஏமாற்ற வைத்து தான் இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வந்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு எந்த இடத்திலும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கறத நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா ப்ரூவ் பண்ணிட்டே வரீங்க. இன்னைக்கு பீகார் மாநிலத்து பெண் தானே அப்படின்னு நாம் தமிழ் கட்சி அமைதி காத்தலாம். அக்கா சொன்னது போல, இங்கே பலரும் பேசியது போல, எந்த மொழி, எந்த மாநிலத்தை சார்ந்தவர், எந்த பாலினத்தை சார்ந்தவர் என்று எது ஒன்றையும் நாம் தமிழர் கட்சி பார்ப்பதில்லை. எல்லா சாதி மத பேத மொழி என்று எல்லாவற்றையும் கடந்து இங்கே ஒரு குற்றம் நடக்குமே ஆனால், ஏன் அது பர்மால நடந்தாலும் சரி, அது பலஸ்தீன்ல நடந்தாலும் சரி, இங்கே எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதற்கு எதிராக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய முதல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் இருந்திருக்கிறது. இனிமேலும் இருக்கும். ஏன்னா நாங்க ஒன்னும் காசுக்காக, பதவிக்காக நாளைக்கே அமைச்சர் ஆயிருவோம், நாளைக்கே எம்எல்ஏ ஆயிருவோங்கிறதுக்காண்டி இந்த கட்சிக்குள்ள இல்ல. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் முடிந்தது. ஒவ்வொரு முறையும் 5 பொது தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே நாம் தமிழர் கட்சி சந்தித்திருக்கிறது. எங்க மூஞ்சில எதையாவது தோல்வியை பார்த்திருக்கீங்களா? வலிய பார்த்திருக்கீங்களா? இந்த தேர்தல் எல்லோருக்கும் பெரிய ஏமாற்றம். ஏன்? திமுகவுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குமே பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் எந்த இடத்திலும் நாங்கள் தோய்வுற்றதில்லை. காரணம் என்ன? எங்களுக்கு கற்பித்த தலைவன் அப்படி, எங்களுடைய தலைவன் வழிவந்த என் தாய்மாமன் சீமானவர்கள் அப்படி. அவர் வழியில் நாங்கள் நேர்மையாக, உண்மையாக இந்த மண்ணில், இந்த களத்தில் மக்களுக்கு எந்த இடத்தில் அநீதி ஏற்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்போம், தார்மீகமான குரல் எழுப்புவோம் என்ற தார்மீகத்தோடு இங்கே இந்த மண்ணில் உங்களுக்காக நிற்கின்றோம். இன்னொரு முறை இந்த மாதிரி குற்றம் நடந்துடக்கூடாது. வீரவசனம் வெறும் படத்துல பேசக்கூடாது. இங்கே இந்த களத்திலும் ஐயா காரைமைந்தன் அவர்கள் சொல்வதுதான்,
அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது அப்படிங்கிற கூற்று இன்றைக்கும் மெய்பட்டிருக்கிறது. அவர் நடித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு சொல்லணும், தமிழ்நாடு என்பது சினிமாவின் டைட்டில் அல்ல, சினிமா அல்ல, அது திரைப்படம் அல்ல, இது திரைக்கதை அல்ல. உங்களுக்கு வசனம் தான் எழுதி கொடுக்கறாங்க, புரியுது. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு மனசாட்சி அப்படின்னு இறைவன் படைத்திருப்பான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனிதர்கள் போல உங்களுக்கும் ரத்தமும் சதையும் இருக்கும். இங்க நடக்கக்கூடிய அநீதிகள் என்ன அப்படிங்கறத ஆழ்ந்து கவனிங்க. இங்க என்ன இருக்கு, என்ன ஈகோசிஸ்டம், எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் ஆட்சி அமைக்கப்படணும் அப்படிங்கறத கொஞ்சமா அதை அனலைஸ் பண்ணுங்க, அதை புரிந்து கொள்ளுங்க, அதை குறித்து கொஞ்சம் தேட செய்யுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா பிரச்சனை இல்ல, தெரியல ஆனா அதை பத்தி நான் போய் தேடவும் இல்ல, அதை பத்தி நான் கத்துக்கவும் இல்ல, அதை பத்தின மாற்றத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னா அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி, துரோகம் என்பதை நீங்கள் நினைவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான், ஜீரோ. இனிமேல் களத்துல அவங்களை பார்க்க முடியாது. இனிமேல் அவர்கள் எந்த இடத்திலும் காணப்பட மாட்டார்கள் என்று எள்ளி நகையாடி எல்லாருக்கும் சான்றாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த கும்மிடிப்பூண்டியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வருத்தமான செய்திதான், ரொம்ப மனசுக்கு வலியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இன்னும் சொல்ல போனால் கடந்த முறை இதே கும்மிடிப்பூண்டியிலே நான் இந்த இடத்தில் பேசும்போது, திருவள்ளூர் ஆரம்பாக்கம் நினைக்கிறேன், ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அதே வட மாநில ஒரு தொழிலாளியால ஏற்பட்டது. குழந்தை ஒரு புதருக்குள் கிடந்தால் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போட்டது நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போராடினோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம். சற்றும் சளைக்காத, குறைவில்லாத ஒரு ஆட்சியை 34 நாட்கள் கடந்தும் கொடுக்கக்கூடிய தாவேகா என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து இன்றைக்கு நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அத்தகைய நிலையை இன்னைக்கு எங்களுக்கு தாவேகா அரசு கையெழுத்திருக்கிறது. நாங்க தான் மாற்று சக்தி, நாங்க தான் தூய சக்தி. எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. எதுல? இப்படியா? 34 நாட்கள்ல 207 பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. 207 வன்கொடுமைகள். உண்மையா சொல்லணும்னா திமுக ஆட்சியில கூட 34 நாட்கள்ல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் நடந்திருக்குமான்னு தெரியல. இந்த 207 பாலியல் வன்கொடுமைகள்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் தாவேகாவை சார்ந்த குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க எந்த விதத்துல மாற்று, நீங்க எந்த விதத்துல தூய சக்தி, எந்த விதத்தில் தூய சக்தி என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இவங்களுக்கு என்னங்க தெரியும்? இவங்களுக்கு என்ன தெரியும்? ட்விட்டர்ல கட்சியை தொடங்குவீங்க, தெருவுக்கே வர மாட்டீங்க, என்ன நடக்குது, என்ன மக்களுடைய நிலை ஒன்னும் தெரியாது. தேர்தலுக்கு வந்து ஒரு கேம்பெயின் அப்படிங்கிற எந்த இடத்துலயும் வீதிக்கு வீதி இறங்கி மக்களுக்கு போய் எங்களுடைய திட்டங்கள் என்ன, எங்களுடைய ஆட்சியின் வரைவு என்ன அப்படின்னு எந்த விதத்திலும் எங்கேயுமே மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் செய்யல. வீட்டுக்குள்ள இருந்து, அறைக்குள்ள இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து ஆட்களை வாங்கி, பாட்டுகளை வாங்கி நீங்கள் சமூக வலைத்தளத்தில் புரட்சி செய்து விட்டால் இங்கே மண்ணில் புரட்சி வெடித்து விடுமா? இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு தானே மாற்று தேவை என்று நீங்கள் சூளுரைத்தீர்கள். அதை சொல்லித்தானே வந்தீங்க. இங்க எங்களால பொறுக்க முடியல, பார்க்க முடியல. அவ்வளவு கேடுகெட்ட ஒரு நிர்வாகத்தை இந்த திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. சொன்னது நீங்க. நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? 67 படம் நடித்ததை தவிர்த்து பஞ்ச் டயலாக் சொன்னதை தவிர்த்து என்ன பண்ணிருக்கீங்க? இப்போதும் வந்து அதே பஞ்ச் டயலாக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க ஏற்கனவே குறிப்பிட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் பெண்ணாக வேட்பாளர் நினைக்கிறேன், மைக்கேல் 2 3 நாளைக்கு பயங்கர ட்ரெண்டா போச்சு. எல்லாரும் போய் அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல போய் கேட்கும்போது, பேசும்போது ஒரு வார்த்தை அவருடைய கட்சியினுடைய சொந்த சின்னமான விசிலை கூட அவருக்கு சொல்ல தெரியல. ஆனால் அவருக்கு 81,250 மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது என் தமிழ்நாட்டு மக்கள் எந்த மூலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையும் கவலையும் ஒரு 30 வயது பெண்ணாக எனக்கு இருக்கிறது. உண்மையாக சொல்கின்றேன், 5000 வாக்கு பெற்றாலும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது உண்மையான, நேர்மையான, புரிதலுடைய ஒரு வாக்காகத்தான் அது அமைந்தது. அது எங்களுக்கு பெருமை. இங்க எதுவுமே சொல்ல 10 லட்சம் கோடி கடல நாடு ஊரா போய் பாட்டு பாடி வந்தா இப்ப வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. வெள்ளை சட்டை வெள்ளை நாற்காலியில உட்கார்ந்துட்டா அது வெள்ளை அறிக்கை ஆயுமா? இவ்வளவு கடன் 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. 67,000 கோடி ரூபாயை நீங்க ஆண்டு ஒன்றுக்கு மட்டும் வட்டியாக செலுத்த வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? எதுவுமே தெரியாம எதுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? அப்ப எப்படி நீங்க மாட்டாவீங்க? 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஏற்கனவே புறையோடி போயிருக்க அழுக்கான கட்சிகள் எடுத்து போட்டுருக்கீங்க திமுக அதிமுக இருந்து.
எல்லாம் பேச என்ன சொல்றாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இருங்கக்கா, இன்னும் 2044 நீங்க வந்து இப்படிதான் இருப்பீங்க. நாங்க வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவர்கள். அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, உங்களுடைய சிந்தனையை தூண்டுவிப்பதற்காகத்தான், இங்கே அரசியல் விழிப்புணர்வு ஏற்பதற்காகத்தான், விழிப்புணர்வு செய்வதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்து தொடர்ச்சியாக முழுமனதோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல நாங்க என்னைக்குமே சாய்க்க மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெல்லத்தானே தீரும், வாய்மை வெல்லத்தானே செய்யும். உண்மையாக நேர்மையாக இந்த களத்தில் நிற்பவர்களுக்கு கட்டாயம் வெற்றி ஒரு நாள் கிடைத்ததும். மக்கள் நேர்மையானவர்களை தேடி ஓடுவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கு திமுக எவ்வளவு கொடிய கேடுகட்ட நிர்வாகத்தை கொடுத்ததோ அதனுடைய நீட்சியாக தாவேகா இன்றைக்கு இருக்கிறது. அது இன்னும் 34 207 பாலியல் வன்கொடுமை. அப்ப இவங்க ஆட்சியினுடைய நாட்களின் எண்ணிக்கையை விரல் விட்டு நாமும் எண்ணலாம். நாம் இன்னும் அதிகமாக வீறு கொண்டு வேகமாக களத்தில் இறங்கி செயல்பட வேண்டிய காலமும் சூழலும் இது என்பதை என் அருமை சொந்தங்கள் உடன் பிறந்தார்கள் உணர வேண்டும் என்று கூறி, இந்த பாலியல் வன்கொடுமையை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அது எந்த மாநிலத்தின் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அதற்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த மண்ணில் களத்தில் உறுதியாக நிற்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.